நம்ம குத்துவிளக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். குத்துவிளக்கு எவைகளுக்கெல்லாம் ஒப்பனையாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம போன வாரம் பார்த்தோம். மெனோரா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. மெனோரா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. மெனோரா ஆராதனையை குறிக்கிறது. மெனோரா வேத வசனத்தை குறிக்கிறது. ஆக இந்த 4 காரியத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த மெனோரா 5வதாக எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெனோரா சபையை குறிக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். நம்ம வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 12, 13வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அப்போது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பர்கே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். 7 குத்து விளக்குகள் மத்தியில என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்படின்னா இந்த மெனோரா அப்படின்னு சொன்ன என்ன, எதை குறிக்கிறது, எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது சபையை குறிக்கிறது, சபைகளை குறிக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 4வது வசனம், யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது. ஓகே. வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 1வது வசனம், சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். 7 சபைகளுக்கு. அப்போ மெனோரா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எதை குறிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது சபையை குறிக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். ஓகே. அண்ட் 6வதாக மெனோரா அப்படிங்கிறது யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. ஆண்டவருடைய இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு சீடர்களையும் இந்த மெனோரா குறிக்கிறது அப்படிங்கிறத நாம வேதவசனத்துல பார்க்கிறோம். ஓகே. குத்து விளக்கு வெளிச்சம் கொடுப்பது போல தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் குத்து விளக்காக இருக்கிறீர்கள், நீங்கள் மெனோராவாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்ப மெனோரா எரியும் பொழுது வெளிச்சம் வருகிறது. இந்த உலகத்திற்கு வெளிச்சம் நம் மூலியமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கிறோம். அப்படின்னா நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் யாராக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனோராவாக இருக்கிறோம். இங்க அது மாத்திரம் இல்ல, ஆசாரிப்பு கூடாரத்திற்குள்ள பிரவேசிக்கிற ஆசாரியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆசாரியர்கள் அண்ட் அதே மாதிரி பிரதான ஆசாரியன். இப்போ பிரதான ஆசாரியன் பார்த்தீங்க அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளார போகணும். அந்நிய வெளிச்சம் எதுவுமே உள்ளார போக முடியாது. அப்போ இருட்டான ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி தான் பரிசுத்த ஸ்தலத்திலையும் இந்த குத்து விளக்கு இல்லை அப்படின்னா அது வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். அந்த குத்து விளக்கானது பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர்களும் பிரதான ஆசாரியர்களும் தங்கள் பணியை செய்து முடிப்பதற்கு அது வெளிச்சம் அவர்களுக்கு கொடுக்கிறது. அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஓகே. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யோவான் ஸ்நானகன் குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற
மனதா இருந்தீர்கள். அப்போ மினோரா அப்படின்னு சொல்லும் பொழுது அது யாரை ஒப்பனையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களையும் என்னையும் குறிக்கிறது. நீங்களும் நானும் மினோராவாக இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஓகே. அண்ட் அடுத்தது 7வதாக மெனோரா அப்படின்னு சொல்லும்போது 7 தூதர்களை குறிக்கிறதாக இருக்கிறது. 7 ஆவிகள் என்பது தேவனுடைய 7 தூதர்களை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 2வது வசனம். தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. மெனோராவில் 7 கிளைகள் இருக்கிறது. அதாவது முக்கிய தண்டு, அதோடு கூட 6 கிளைகள். அப்போ மெனோரா என்பது 7, அது 7 தூதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 104 4வது வசனம், தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படின்னா மெனோராவிலிருந்து வெளிச்சம் வருவது போல தூதர்களிடத்திலிருந்தும் வெளிச்சம் வருகிறது. அப்ப மெனோரா என்பது தூதர்களை குறிக்கிறதாக இருக்கிறது. அண்ட் 8வது மெனோரா வெளிச்சத்தை குறிக்கிறது. மெனோராவிலிருந்து வெளிச்சம் வருகிறது. மெனோரா அப்படின்னாலே அது வெளிச்சத்தை அடையாளப்படுத்துகிறது. குத்துவிளக்கு என்றாலே அது வெளிச்சம் கொடுப்பதற்காகத்தான். ஓகே. அப்ப 7 சபைகள், 7 சபைகளுடைய பெயர்கள் எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா அண்ட் லவோதிகேயா. இந்த 7 சபையில பாத்தீங்க அப்படின்னா 4வது சபை தியத்தீரா. இந்த தியத்தீரா சபைக்கு ஆண்டவர் கர்த்தர் எப்படி வெளிப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 18வது வசனம், தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெனோராவில் 4வது அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, அந்த நடுத்தண்டின் மேல இருக்கிற அந்த குத்து விளக்கு. ஓகே. வலது பக்கம் 3 கிளை, இடது பக்கம் 3 கிளை அண்ட் நடுவுல இருப்பது. ஓகே, அதுதான் 4வது. ஓகே. அப்ப அந்த 4வது சபையை குறித்து சொல்லும் பொழுது அங்கே அல்லாவிட்டால் அந்த 4வது சபைக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுகிறார் என்றால், அக்கினி ஜுவாலைகளை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் அதாவது வெளிச்சத்தை குறிக்கிறது, பிரகாசத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத நாம இங்க பார்க்கிறோம். அப்ப 4வது சபைக்கு தேவகுமாரன் எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னு சொன்னா, வெளிச்சமாக வெளிப்படுகிறார். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா 7 எக்காலங்கள் ஊதப்படுகிறது. ஓகே. இந்த 7 எக்காலங்கள் ஊதப்படும் போது என்னென்ன உபத்திரவங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, முதல் எக்காலம் ஊதும் பொழுது ரத்தம் கலந்த கண்மலை அக்கினி பூமியில கொட்டப்படும். 2வது எக்காலம் மலை போன்ற அக்கினி சமுத்திரத்தில் போடப்படும். 3வது எக்காலம் ஊதப்படும் பொழுது பெரிய நட்சத்திரம் ஆறுகளின் மேலும் தண்ணீர் நிலைகளின் மேலும் விழும். 4வது எக்காலம் பிறகு நம்ம பார்க்கலாம். 5வது எக்காலம் தூதனை போல உயிருள்ள நட்சத்திரம் வானத்திலிருந்து விழும், அவனுக்கு பாதாளத்தின் திறவுகோல் கொடுக்கப்படும். 6வது எக்காலம் ஐப்ராத் நதி அருகே கட்டப்பட்டிருக்கும் 4 தூதர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்கள். 7வது எக்காலம் ஊதப்படும் பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் தோற்கடிக்கப்பட்டு உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறும். அப்படின்னா இங்க ஒவ்வொரு எக்காலம், இந்த 7 எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப 4வது எக்காலம் ஊதப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, 4வது எக்காலம் ஊதப்படும் போது 1/3 பங்கு வெளிச்சம் இல்லாமல் போகும். அப்போ 1/3 பங்கு வெளிச்சம் 4வது எக்காலம் வெளிச்சத்தை காண்பிக்கிறது. வெளிச்சம் குறைந்து போகும் அப்படிங்கிறது. அதே மாதிரி 7 கலசங்கள் ஊற்றப்படும் பொழுது
என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் கலசம் ஊற்றப்படும் பொழுது கொடிய புண்கள் உண்டாகும். 2வது கலசம் ஊற்றப்படும் பொழுது சமுத்திரத்தின் தண்ணீர் சமுத்திரத்தில் ஊற்றப்படும். சமுத்திரத்தின் தண்ணி செத்தவனுடைய இரத்தத்தை போல ஆகும். சமுத்திரத்தில் இருந்த எல்லா உயிரினங்களும் செத்து போகும். 3வது கலசம் ஊற்றப்படும் போது ஆறுகளில், நீரூற்றுகளில் ஊற்றப்படும். எல்லா தண்ணீரும் இரத்தத்தை போல ஆகும். 5வது கலசம் ஊற்றப்படும் போது மிருகத்தின் சிங்காசனத்தின், அந்தி கிறிஸ்துவின் சிங்காசனத்தின் மேல் ஊற்றப்படும் அந்த கலசம். அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் இருளடையும். 6வது கலசம் ஐப்ராத் நதியின் மேல் ஊற்றப்படும். அந்த நதி வற்று போகும். அர்மெகதோன் என்னும் இடத்தில் கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் யுத்தம் நடக்கும். 7வது கலசம் ஆகாயத்தில் ஊற்றப்படும். சத்தங்கள், இடிகள், மின்னல்கள் உண்டாகும். பட்டணங்கள், தீவுகள், பர்வதங்கள் காணப்படாமல் போகும். 1 தாலந்து எடை உள்ள, அதாவது 37 கிலோ எடை உள்ள கல்மழை பொழியும். அப்ப அப்படின்னா ஒவ்வொரு கலசமும் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்றது இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நாம வந்து பார்க்கிறோம். அப்ப 4வது கலசம் ஊற்றப்படும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது கலசம் ஊற்றப்படும் போது சூரியன் மேல் ஊற்றப்படும். சூரியன் மனிதனை கொடுமைப்படுத்தும் அதிகாரம் பெற்றுக்கொள்ளும். சூரியன் 4வது நாள் படைக்கப்படுகிறது. அப்ப அப்படின்னா நம்ம வந்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, மெனோரா அப்படின்னா அது வெளிச்சத்தை குறிக்கிறது. அந்த நடுத்தண்டு 4வது, அந்த 4வது கலசம் ஊற்றப்படும் போது சூரியன் அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்க ஒன்று. அதே மாதிரி சூரியன் எப்பொழுது படைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 4வது நாள் படைக்கப்படுகிறது. அப்ப அதன் அப்படின்னா இவர்கள் எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் வெளிச்சத்தை காட்டுகிறது. மெனோரா என்று சொன்னால் வெளிச்சத்தை குறிக்கிறது. 8வது மெனோரா அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய 7 பண்டிகைகளை குறிக்கிறது. என்னென்ன பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லேவியராகமம் 27வது அதிகாரம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலன் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள் பண்டிகை அண்ட் கூடாரங்கள் பண்டிகை. 7 பண்டிகைகளை இது குறிக்கிறது. அப்போ 7 குத்து விளக்கு கிளைகள் கொண்டது. அப்ப அப்படின்னும் போது அது இந்த 7 பண்டிகைகளை குறிக்கிறது. இது கர்த்தருடைய 7 பண்டிகைகள் அப்படின்னு சொல்லி நாம லேவியராகமம் 27வது அதிகாரத்துடைய முதல் 2 வசனத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். இது கர்த்தருடைய பண்டிகை, யூதர்களுடைய பண்டிகை இல்லை. இது கர்த்தருடைய பண்டிகை. பஸ்கா பண்டிகை ஏன் கர்த்தருடைய பண்டிகை அப்படின்னா, பஸ்கா பண்டிகையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளில் இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட வேண்டும். முதற் பலன் பண்டிகை நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்ப வேண்டும். வாரங்களின் பண்டிகை நாளில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க வேண்டும். எக்கால பண்டிகை நாளில் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை நடைபெறும். பாவ நிவாரண நாள் பண்டிகை அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. கூடாரங்களின் பண்டிகை இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே பிறக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் இந்த பண்டிகை நாட்களில் நடக்க வேண்டும். ஆகவே இது கர்த்தருடைய பண்டிகை என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் என்று சொன்னால் யெகோவா. அந்த யெகோவா யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் பண்டிகை அப்படின்னு சொல்லி நாம இதனை சொல்லலாம். இந்த பண்டிகை, இந்த மினோரா என்பது கர்த்தருடைய 7 பண்டிகைகளை குறிக்கிறது. அண்ட் 10வது மெனோரா அப்படின்னா இது எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது, எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய பண்டிகைகள் அடிப்படையில் கருவில்
வளரும் குழந்தையின் வளர்ச்சி திட்டத்தை இது குறிக்கிறது. தாயின் கருவில் வளரும் குழந்தையின் வளர்ச்சி திட்டத்தை இந்த மெனோரா குறிக்கிறது, அந்த கர்த்தருடைய பண்டிகை குறிக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 139வது சங்கீதம் 16வது வசனம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. இங்க நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது, ஒரு கரு அது உற்பத்தியாகி அது எப்படியெல்லாம் உருவாகிறது என்பதை குறித்து உமது புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்படின்னா உமது புத்தகம் அப்படின்னா எது? வேதாகமம். அப்படி என்றால் குழந்தையின் கரு வளர்ச்சியை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று சங்கீதம் 139:16 நாம பார்க்கிறோம். உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. இங்க நம்ம கட்டாயமாக இதை நம்ம புரிஞ்சு கொள்ளத்தான் வேண்டியதாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, நாம் உருவாவதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. அந்த குறிப்பிட்ட கருவை அது கர்த்தருடைய கண்கள் கண்டது. இன்னொரு பக்கம் நம்ம இதை பற்றி யோசித்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தூதர்களை படைத்தார். தூதர்கள் படைக்கப்படும் பொழுது அவர்கள் பாவம் செய்வார்கள், விழுந்து போவார்கள், தள்ளப்படுவார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கான ரட்சிப்பின் திட்டம் வகுக்கப்படவில்லை. மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே நான் மனிதனை படைக்க போகிறேன், மனிதன் விழுந்து போவான், மனிதன் பாவம் செய்வான் என்று ஆண்டவருக்கு தெரியும். மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே மனிதனுக்கான ரட்சிப்பு திட்டம் வகுக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 13:8 நம்ம பார்க்கிறோம், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அப்படின்னா மனிதனுடைய ரட்சிப்புக்காக, மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலைக்காக, தண்டனிலிருந்து விடுதலைக்காக இயேசு கிறிஸ்து உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார், தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே நமக்கான ரட்சிப்பின் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மனிதன் உண்டாக்குவதற்கு முன்பாகவே. இப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் கருவில் உண்டாவதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை குறித்து, நாம் எப்படி வளருவோம் என்பதை குறித்து ஆண்டவர் வேத வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எதின் அடிப்படையாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்த்தருடைய 7 பண்டிகைகளுடைய காரியத்தின் அடிப்படையில ஒரு கரு எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் எந்த புத்தகத்தில் அப்படின்னா, நம்ம பரிசுத்த வேதாகமத்தில். நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் அப்படின்னு சொன்னா அது எந்த அதிகாரத்தில் அப்படின்னு சொன்னா, அது லேவியராகமம் 27வது அதிகாரத்தில். ஒரு கருவின் முழு வளர்ச்சி எவ்வளவு நாட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 மாதங்கள் என்று சொல்லுகிறோம், அல்லாவிட்டால் 40 வாரங்கள் என்று சொல்லுகிறோம், அல்லாவிட்டால் 280 நாட்கள் என்று நாம் சொல்லுகிறோம். பொதுவாக இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். 27வது அதிகாரம் சொல்லிட்டே இருக்கேன், புலம்பிட்டே இருக்கிறேன். ஓகே, 23வது அதிகாரம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 23வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே, என்னென்ன பண்டிகை நம்ம ஏற்கனவே பார்த்தது போல, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலன் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண நாள் பண்டிகை அண்ட் கோடாரங்கள் பண்டிகை. ஓகே, இந்த பண்டிகை நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மனுகுலத்திற்கான வரைபடம்
மெனோரா ஆகும். 7 கர்த்தருடைய பண்டிகைகள் 7 கிளைகளை கொண்ட குத்துவிளக்கு மெனோராவை குறிக்கிறது. பண்டிகை என்ன பண்டிகை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலாம் மாதம் 14ஆம் நாள் பஸ்கா பண்டிகை. ஓகே, இந்த பஸ்கா பண்டிகை முதலாம் மாதம் 14ஆம் நாள். ஒரு பெண்ணின் மாத சுழற்சியின் 14ஆவது நாள் கருமுட்டை நன்கு வளர்ச்சியடைந்து கருத்தரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. 14ஆம் நாள். ஓகே, சோ பஸ்கா பண்டிகை என்பது முதலாம் மாதம் 14ஆம் நாள். ஓகே, அண்ட் 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதலாம் மாதம் 15ஆம் நாள், பஸ்கா பண்டிகையினுடைய அடுத்த நாள், 2வது நாள். 24 மணி நேரத்தில் ஒரு ஆணின் விதை பெண்ணின் முட்டையுடன் இணையும் போது கரு உண்டாகிறது. 3வது பண்டிகை முதற் பலன் பண்டிகை. இது முதலாம் மாதம் 17ஆம் நாள். அதாவது பஸ்கா பண்டிகை, பஸ்கா பண்டிகையினுடைய அடுத்த நாள் 15ஆம் நாள், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இது 17ஆம் நாள். ஓகே, இந்த 17ஆம் நாள் பண்டிகை முதற் பலன் பண்டிகை என்ன அப்படின்னா, கருவுற்ற முட்டை எண்டோமெட்ரியத்தில் பொருத்துவதற்கு பிலோப்பியன் குழாயின் வழியாக 2 முதல் 6 நாட்கள் வரை அது பயணிக்கிறது. 2 நாள்ல இருந்து 6 நாட்கள் வரை பயணிக்கிறது. அடுத்தது வாரங்களின் பண்டிகை, அதாவது பெந்தேகோஸ்தே பண்டிகை. முதற் பண்டிகையிலிருந்து 50வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை, வாரங்களின் பண்டிகை இருக்கிறது. 50வது நாளில் கருவின் வால் உதிர்ந்து குழந்தையின் எல்லா உறுப்புகளும் தெரிய ஆரம்பிக்கும். இதயம் முழு வளர்ச்சி அடைந்து இயங்க ஆரம்பித்து விடும். 50வது நாள் இதய பகுதி அது முழுவதுமாக வளர்ச்சி அடைந்து இயங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு உறுப்புகள் வளர ஆரம்பிக்கும் 50வது நாள். இது பெந்தேகோஸ்தே நாள். அடுத்தது எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை அப்படிங்கிறது 7ஆம் மாதம் 1ஆம் நாள். அப்ப அப்படின்னா அந்த டைம்ல குழந்தையின் உணவு திறன் வளர்ச்சி அடைந்திருக்கும் மற்றும் கேட்கும் திறன் அந்த குழந்தைக்கு உண்டாகி இருக்கும். 7ஆம் மாதம் நாம பேசுவதையெல்லாம் அந்த குழந்தை கேட்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வெளியே வரும் பொழுது அட்லீஸ்ட் 2000 வார்த்தைகள் அந்த குழந்தைகளுக்கு தெரியுமா? 2000 வார்த்தைகளுக்கு அதிகமா. அப்ப அப்படின்னா இந்த குழந்தை எப்பொழுது கேட்கிறது? தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது இந்த 2000த்துக்கு அதிகமான வார்த்தைகளை கேட்டு தன்னுடைய மனதில் இந்த வார்த்தைகளை அது பதிவு செய்து கொண்டிருக்கிறது. அப்போ குழந்தையின் உணவு திறன் வளர்ச்சி அடைந்திருக்கும். அப்ப அப்படின்னா நாம சிரிக்கும் போது அது சிரிக்கிறது, நாம் அழும்போது அழுகிறது, நாம் துடிக்கும் போது அது துடிக்கிறது. அண்ட் நாம் பேசுகிற ஒவ்வொன்றையும் அது கேட்கிறது. நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எக்கால பண்டிகை நாள்ல எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஸ்தோத்திரம், மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். இது ரகசிய வருகை. உயிரோடு கூட இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் போது 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பகிரங்க வருகையில எக்கால சத்தம் ஊதப்படும். அந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் அப்ப அப்படின்னா கேட்கிற அந்த திறன்
இங்க நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த 7வது மாதம் குழந்தை கேட்கிற திறனை அடைகிறது. வா வா எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அடுத்தது பாவ நிவாரண நாள் பண்டிகை. இது 7வது மாதத்துடைய 10வது நாள் இந்த பண்டிகை. ஓகே. எலும்பு மஜ்ஜையிலிருந்து ரத்தம் உற்பத்தி ஆகும். 7ஆம் மாதம் 15ஆம் நாள் கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை அப்போ கரு 7வது மாதம் 15ஆம் தேதிக்கு வந்திருக்கிறது. ஓகே. நுரையீரல் முழு வளர்ச்சி அடைந்திருக்கும். குழந்தை தன்னிச்சையாக சுவாசிக்க ஆரம்பிக்கும். வாவ், சூப்பர். அப்ப இந்த 7வது மாதம் கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை நாள்ல 15ஆம் தேதி, 7ஆம் மாதம் 15ஆம் தேதி, அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னிச்சையாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறது. ஓ மை காட். அண்ட் கடைசியா ஒரு பண்டிகை, கடைசியா எக்ஸ்ட்ராவா சேர்ந்து இருக்கு, ஹனுக்கா. ஹனுக்கா அப்படின்னா வெளிச்சத்தின் பண்டிகை. யோவான் 10வது அதிகாரம் 22வது வசனத்தையும் 23வது வசனத்திலையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹனுக்கா பண்டிகை நாள்ல ஆண்டவர் அங்க வந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இது 9ஆம் மாதம் 10வது நாள் இந்த பண்டிகை. இந்த பண்டிகை நாள்ல பாத்தீங்க அப்படின்னா குழந்தை முழு வளர்ச்சி அடைந்து குழந்தை பிறக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கருவை உமது கண்கள் கண்டது. கருவில் ஒரு குழந்தை எப்படி உருவாகி எந்தெந்த மாசத்துல எந்தெந்த தேதியில என்னென்ன வளருகிறது என்பதை பற்றி ஏறத்தாழ 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தருடைய பண்டிகைகள் மூலியமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. வாவ் வாவ் வாவ். மருத்துவம் இந்த அளவுக்கு வளர்வதற்கு முன்பாகவே தோத்திரம் இந்த மருத்துவ அற்புதங்களை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார் தன்னுடைய புத்தகத்தில். என் கருவை கர்த்தருடைய கண் கண்டது. வாவ் வாவ். இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும், அல்லாவிட்டால் ஒவ்வொரு மனிதனும் இந்த 7 பண்டிகைய தாயின் வயிற்றிலேயே அனுசரித்த பிறகுதான் இந்த குழந்தை பிறந்து வெளியே வருகிறது, இந்த பூமிக்கு வெளியே வருகிறது. நீங்களும் நானும் தாயின் வயிற்றில் இருக்கும் போது கர்த்தருடைய இந்த 7 பண்டிகைகள்ல தோத்திரம் நாம அனுபவித்து விட்டு தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம், இந்த உலகத்துல நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப அப்படின்னா எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு மகிமையா இருக்கு, எவ்வளவு அற்புதமா இருக்கு. தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய என் கருவை குறித்து அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஓகே. இந்த மெனோரா இந்த உலகம் எவ்வளவு வருடங்கள் இருக்க போகிறது என்பதை குறிக்கிறது. 7000 ஆண்டுகள் இந்த உலகம் இருக்க போகிறது. 7 கிளைகள். அப்போ 7000 ஆண்டுகள், ஒவ்வொரு கிளையும் 100,000 வருடங்கள். அப்ப அப்படின்னா 7000 வருடங்களை குறிக்கிறது. 4வது 1000 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். மறுபடியும் 6000 ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வர வேண்டும். அவர் கட்டாயம் வருவார். அப்ப அப்படின்னா இந்த குத்து விளக்கு எவைகளுக்கெல்லாம் அடையாளமாக இருக்கிறது? ஆண்டவர் தேவனுடைய 7 படைப்பு நாளுக்கு இது அடையாளமாக இருக்கிறது. நடுவில் உள்ளது ஓய்வு நாளை குறிக்கிறது. அப்போ இது இப்படி நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம், இப்படி ஏராளமாக இருக்கிறது. அப்படின்னா இந்த மெனோரா எவைகளுக்கு ஒப்பனையாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக இருக்கிறது.
பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது, ஆராதனையை குறிக்கிறது, வேத வசனத்தை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது, 7 தூதர்களை குறிக்கிறது, வெளிச்சத்தை குறிக்கிறது, அண்ட் கர்த்தருடைய 7 பண்டிகைகளை குறிக்கிறது, அண்ட் ஒரு கருவில் உருவாகிற குழந்தையின் வளர்ச்சியை குறிக்கிறது. மெனோரா இந்த உலகம் எவ்வளவு வருடங்கள் இருக்க போகிறது என்பதை குறிக்கிறது. அண்ட் மெனோரா நித்தியத்திற்கு அடையாளமாக, ஒரு குறியீடாக மெனோரா இருக்கிறது. இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பேச பேச அது வந்துகிட்டே இருக்கும். ஆகவே நான் இதோட அதை முடிச்சு கொண்டேன். இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சொல்லி, படிக்க படிக்க நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. ஆமா. அப்போ மெனோரா அப்படிங்கிறது இது மட்டும் தான் குறிக்கிறதா அப்படின்னா இல்ல, இன்னும் நிறைய குறிக்கிறது. ஆமா. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த 12 காரியங்கள். மற்றும் மெனோரா என்பது வெறும் அலங்காரத்திற்காக அவை பயன்படுத்தப்படவில்லை. இது தேவனுடைய பிரசன்னம் மற்றும் சக்தி வாய்ந்த அடையாளமாக, வல்லமை வாய்ந்த அடையாளமாக இது இருக்கிறது. தேவனுடைய வல்லமையான ஒளியை இது, இந்த மெனோரா குறிக்கக்கூடியதாக இருக்கிறது.